உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் தங்களுடைய செல்லப்பிராணியை வளர்க்கக்கூடிய உயிரினங்களில் முதன்மை இடத்தை பெறுவது நாய்கள் தான். அப்படிப்பட்ட அந்த நாய்கள் தங்களுடைய பாதுகாப்பிற்காகவும் சில போட்டிகளில் அதனை பயன்படுத்துவதற்காகவும் ஏன் சில பேர் அதனை தங்களுடைய குழந்தையாம் கூட பேணி வளர்த்துட்டு இருக்காங்க. நம் உலகத்தில் பல வகையான நாய் இனங்கள் இருந்தாலுமே சில வகையான இனங்கள் தான் அதனுடைய அறிவு கூர்மை, அசாதாரணமான வலிமை மற்றும் தோற்றம் காரணமாக மிகுந்த வரவேற்பு பெறுது. நாம் இந்த வீடியோவில் அப்படிப்பட்ட அசாதாரணமான 6 நாய் இனங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு சர்ச் என்ஜின். நான் உங்கள் நவீன். முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய நாயின் பேர் டோக்கோ அர்ஜென்டினா. இது பெரும்பாலும் அர்ஜென்டினா அப்படிங்கிற கண்ட்ரியில் காணப்படுது. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 24 26 இன்ச்சஸ் வரைக்கும் இது வளரக்கூடியது. அதாவது கிட்டத்தட்ட 60 சென்டிமீட்டர் வரைக்கும் இது வளரக்கூடியது. இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 88 100 பவுண்ட்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 65 70 கேஜிஸ் வரைக்கும் இதனுடைய வெயிட் காணப்படும். இதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 9 15 வருஷம் வரைக்கும் இது வாழக்கூடியது. இது பெரும்பாலும் எதற்கு வளர்க்கப்படுதுன்னா இதனுடைய ஸ்ட்ராங்கான அந்த உடலமைப்பு, இதனுடைய புத்திசாலித்தனம், அதிகமான சுறுசுறுப்பு காரணமாக பெரும்பான்மையான மக்களால் இந்த நாய்கள் வளர்க்கப்படுது. இது பெரும்பாலும் ஒயிட் கலரில் தான் இருக்கும். இதனுடைய அனைத்து நாய்களுமே ஒயிட் கலரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெரும்பாலும் எதற்கு அதிகமாக வளர்க்கப்படுதுன்னா ஹண்டிங்க்கு அதிகமாக வளர்க்கப்படுது, அதாவது வேட்டையாற்றுவதற்கு இந்த நாய்கள் அதிகமாக வளர்க்கப்படுறதா சொல்கிறாங்க. அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய நாயின் பேர் அமெரிக்கன் பிட்புல் டெரியர். கிட்டத்தட்ட 30 ஒரு 80 பவுண்ட்ஸ் வரைக்கும் காணப்படும். அதாவது 36 கிலோவிலிருந்து ஒரு 50 கிலோ வரைக்கும் இந்த நாய்கள் வளரும் அப்படிங்கிறாங்க. என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 19 இன்ச்சஸ், ரொம்ப குறைவான ஹைட் தான். என்னுடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 11 13 வருஷம் வரைக்கும் இது வாழக்கூடியது. இது எல்லா கலர்லையுமே காணப்படும் அப்படிங்கிறாங்க. இது இந்த நாய்களோட ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா இது ரொம்ப லவ்விங்காக இருக்கும், ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. மேலும் இது பார்த்தீங்கன்னா குயிக்காக லேர்ன் பண்ணக்கூடியது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த நாய்களோட ஒரு நெகட்டிவான விஷயம் என்னென்னா இது மற்ற நாய்களை ரொம்ப கொடூரமாக தாக்கக்கூடியது. ஸோ இது தன்னுடைய இனம் இல்லாமல் மற்ற இனங்களோட இந்த நாய் வச்சுருந்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக அதை தாக்கக்கூடியது. இதனுடைய பைட்டிங் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 235 PSI. ஸோ அதனாலேயே இந்த நாய்கள் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் அனிமல் இந்த வேர்ல்டு, ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல் இந்த வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நாயின் பேர் ரோட் வீலர். இது பெரும்பாலும் கார்ட் டாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வீட்டை பாதுகாக்கிறக்கோ இல்லை ஒரு இடத்தை பாதுகாக்கிறக்கோ இந்த நாய்கள் பெரும்பாலும் வளர்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லா கலரையும் கிடைக்கக்கூடியது. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த பிளைண்ட் பீப்புள், அதாவது கண் தெரியாத மக்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான நோய், ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒபீடியண்ட்டான ஒரு நாய் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்த நாய்கள் பயன்படுத்தப்பட்டது. ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் எல்லாமே இந்த நாய்கள் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 135 பவுண்ட், கிட்டத்தட்ட 61 kg வரைக்கும் இதனுடைய வெயிட் காணப்படும் அப்படிங்கிறாங்க. இதனுடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 9 10 வருஷம் வரைக்கும் இது வாழக்கூடியது. மேலும் இதனுடைய பைட்டிங் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 328 PSI. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய நாய்களில் இந்த நாய்களும் ஒன்று. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நாயின் பேர் கக்கேசியன் ஓச்சர்கா. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டாக்கும் கூட. இது எங்கே அதிகமாக காணப்படுதுன்னா கக்கேசியன் ரீஜியனில் அதிகமாக காணப்படுது. அதாவது மவுண்டனில் பாதுகாப்பிற்காக வளரக்கூடிய நாய்களில் இந்த நாய்கள் முதன்மையாக நடத்த பெறுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக தாக்கக்கூடியது. ஒரு ஃபியர்லெஸ்ஸான டாகம் கூட. அதாவது மீட்பு பணிகள் எல்லாமே இந்த நாய்கள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய எடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 170 பவுண்ட், 77 kg வரைக்கும் இது காணப்பட்டதுனால மீட்பு பணிகள் இது பெரும்பாலும் பயன்படுத்தப்படுது. இதனுடைய ஸ்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் ஹியரிங் ஸ்கில், அதாவது ஒரு சின்ன சத்தத்தை கூட இதனால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இதனுடைய வாழ்நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 12 வருஷம் வரைக்கும் இது வாழக்கூடியது. இதனுடைய பைட்டிங் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 550 700 PSI. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக கடிக்கக்கூடிய நாய்களில் இந்த நாயும் ஒன்று. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நாயின் பேர் செயின்ட் பெர்னார்ட். இது எங்கே அதிகமாக காணப்படுதுன்னா இட்டாலி அண்ட் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் அதிகமாக காணப்படுது. இதனுடைய பவர் பார்த்தீங்கன்னா நம்பவே முடியாத அளவுக்கு இருக்குங்கிறாங்க. ரொம்ப அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்குங்கிறாங்க. இதனாலே இந்த நாய்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வெயிட் புல்லிங் காம்படிஷனில் யூஸ் பண்ணப்படுறதா சொல்கிறாங்க. இதனுடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 8 10 வருஷம் வரைக்கும் வாழக்கூடியது. இது மற்றவங்ககிட்ட தான் கொஞ்சம் டெரராக இருக்குங்கிறாங்க. மற்றபடி வளர்க்குறவங்ககிட்ட ரொம்ப பேஷண்ட்டாக ஒபீடியண்ட்டாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனுடைய பைட்டிங் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1195 PSI. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக கடிக்கக்கூடியது. இதுக்கிட்ட மாட்டினீங்கன்னா நீங்கள் நகர கூட முடியாது, அந்தளவுக்கு கடிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான நாய் அப்படிங்கிறத இந்த நாயை சொல்லலாம். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய நாயின் பேர் டிபெட்டன் மேஸ்டிவ். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டாக் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப பெருசாக இருக்குங்கிறாங்க. பார்க்குறதுக்கு நாய் மாதிரியே இருக்காது, பார்க்குறதுக்கு வேறு ஏதோ ஒரு அனிமல் மாதிரி இருக்குங்கிறாங்க. கிட்டத்தட்ட கரடி மாதிரி இருக்குங்கிறாங்க. அந்தளவுக்கு முடிகள் இதனுடைய உடல் சுற்றி காணப்படும். இது பிளாக் அண்ட் ப்ரௌன் இந்த 2 கலரில் இந்த நாய்கள் காணப்படும் சொல்கிறாங்க. இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 பவுண்ட் வரைக்கும் இதனுடைய வெயிட் காணப்படும். இதனுடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 12 வருஷம் வரைக்கும் இந்த நாய்கள் வாழக்கூடியது. இதனுடைய பைட்டிங் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 556 PSI. ஸோ இந்த நாய்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தை பாதுகாக்கிறதுக்காக, அதாவது கார்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கேட்டகரியில் இந்த நாய்கள் பெரும்பாலும் வரும். அதாவது ஒரு இடத்தை பாதுகாக்கிறதுக்காக இந்த நாய்கள் பெரும்பாலும் வளர்க்கப்படுது.
ஸோ நாம் இப்போ பார்த்த இந்த நாய்களில் எந்த நாய்கள் ரொம்ப பயங்கரமான நாய் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயங்கர சுவாரஸ்யமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி பயனுள்ள சுவாரஸ்யமான தகவல்களுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.